என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான். இதய இன்னும் 2 வருஷம் சேர் போட்டுருங்க பின்னாடி, இன்னும் 2 வருஷம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உங்க சித்தம் செய்வது. இந்த காலை நேரத்துல ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உங்க சித்தமப்பா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதற்காக தான் நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்க சித்தத்தை அறிந்து கொள்ள நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. உங்க திட்டத்தை நாங்க அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களோடு பேசுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க, எங்களோடு பேசுங்க. இது ஆண்டவரே எங்களுக்கான நேரம். நீங்க எங்களோடு பேசணும், எங்களோடு இடைபடணும். எங்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யணும். சொல்லுங்க, வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. கரெக்டா ஒரு 1 hour தான், சரியா மணி இப்போ 9:25 10:25 முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எல்லா துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த 26ஆம் வருடம் ஃபர்ஸ்ட் கூடுகை நம்ம சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். சரி, ஒரு புதிய பாடல், ஆனால் இது பழைய பாடல், ஆனால் புதிய பாடல். உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். சேர்ந்து நம்ம பாட போகிறோம். மறுரூபம் மறுரூபமே, மகிமையானதோர் அனுபவமே, மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மகிமையின் சாயல் வந்திடுமே. இந்த பாட்டை என் கூட சேர்ந்து அந்த லிரிக்ஸ் அதில் வந்துருச்சான்னா ஓஎஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வந்துருச்சுன்னா ஓஎஸ்ன்னு சத்தமாக சொல்லுங்க. என்னன்னா சண்டே கிளாஸாக மாற்றிட்டீங்க அப்படின்றீங்களா? வந்துருச்சுன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலியாவது சொல்லுங்க. வந்துருச்சா? ஸ்க்ரீனில் இன்னும் வரலையா? சரி, வந்துடும். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பாட போகிறீங்க. பிபிடியாவது போடுங்கப்பா. மறுரூபம் மறுரூபம் மறுரூபமே, மகிமையானதோர் அனுபவமே, மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மகிமையின் சாயல் வந்திடுமே. மறுரூபம் மறுரூபம் மறுரூபமே, மகிமையானதோர் அனுபவமே,
மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மகிபனின் சாயல் வந்திடுமே. மறுரூபம் மறுரூபம் மறுரூபமே, மகிமையானதோர் அனுபவமே. மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மகிபனின் சாயல் வந்திடுமே. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே மறுரூபமாக்கிட. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. மறுரூபம் மறுரூபம் மறுரூபம், அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மகிபனின் சாயல் வந்திடுமே. மறுரூபம் மறுரூபம் மறுரூபமே, மகிமையானதோர் அனுபவமே. மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மகிபனின் சாயல் வந்திடுமே. எழுப்புதல் மேகம் எழும்ப செய்வது கருத்தான ஜபத்தின் மறுரூபம். ஆத்ம பாரத்தால் மன்றாடி ஜெபிப்ப உத்தம கிறிஸ்தவனின் மறுரூபம். சொல்லுவோமா? எழுப்புதல் மேகம் எழும்ப செய்வது கருத்தான ஜபத்தின் மறுரூபம். ஆத்ம பாரத்தால் மன்றாடி ஜெபிப்பது உத்தம கிறிஸ்தவனின் மறுரூபம். எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. சங்கீதங்கள் பாடி உணர்வுள்ள உள்ளத்தால் ஆவியில் நிறைவது மறுரூபம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனால் சாட்சியாய் இருப்பது மறுரூபம். சங்கீதங்கள் பாடி உணர்வுள்ள உள்ளத்தால் ஆவியில் நிறைவது மறுரூபம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனால் சாட்சி பகிர்வது மறுரூபம். எங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே மறுரூபமாக்கிட வாருமே. எங்கள் தேவனே இயேசுராஜனே, இந்த நாளிலே என்னை மறுரூபமாக்கிட வாரு. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. சின்னந்திரு தவறோ ரகசிய பாவமோ செய்யாமல் இருப்பது மறுரூபம். சிந்தனையில் பரிசுத்தம் காத்து கொள்வதே தனிப்பட்ட வாழ்வின் மறுரூபம். சின்னந்திரு தவறோ ரகசிய பாவமோ செய்யாமல் இருப்பது, சிந்தனையில் பரிசுத்தம் காத்து கொள்வதே தனிப்பட்ட வாழ்வின் மறுரூபம். எங்கள் தேவனே இயேசுராஜனே, இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த
வியந்திட அனுதின வாழ்வில் அன்பினை காட்டுவது மறுரூபம். துரோகம் செய்தவனை சிநேகிதன் என்பது சமுதாயம் போற்றும் மறுரூபம். காண்போர் வியந்திட அனுதின வாழ்வில் அன்பினை காட்டுவது மறுரூபம். துரோகம் செய்தவனை சிநேகிதன் என்பது சமுதாயம் போற்றும் மறுரூபம். எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட சொல்லுங்க. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. மறுரூபம் மறுரூபம் மறுரூபமே, மகிமையானதோர் அனுபவமே, மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மனிதனின் சாயல் வந்திடுமே. மறுரூபம் மறுரூபம் மறுரூபமே, மகிமையானதோர் அனுபவமே, மாம்ச சாயல் மாறிடுமே, மகிமனின் சாயல் வந்திடுமே. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. எங்கள் தேவனே இயேசுராஜனே, என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே என்னை மறுரூபமாக்கிட வாருமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். எப்போது எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுது அந்த உசுறு. எப்போது கனி கொடுப்பேன், காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? டீப்பா இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். ஸோ அதை வந்து நடைமுறை தமிழில் இந்த ரைட்டர் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங், நம்ம சேர்ந்து பாடுவோம். நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுது அந்த உசுறு. எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுது அந்த உசுறு. எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து
கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பொழிச்சு தேடின அந்த உசுறு. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. ஸோ இந்த மீட்டிங் எதற்காக இந்த வருஷம் யூத்தை கேதர் பண்ணி ஸ்பெஷலாக நடத்தணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரேயர்ஸ் நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும், இன்னும் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இது வரைக்கும் நான் சரியாக ஜெபம் பண்ணலை, நான் ஏதோ ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல, அல்லது நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த ஜெப ஆவிய இந்த வருஷம் அளவில்லாமல் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜெபத்தோட இந்த பாடலை நீங்கள் பாட போறீங்க. ஸ்தோத்திரம். சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரிக்கிறவர், குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில் தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்து கொள்பவர். நீங்க செய்ய போற இந்த நேரத்துல அந்த செய்யற அந்த சின்ன ஜெபம், சாதாரண ஜெபம், அற்பமான ஜெபம், ஏதோ இந்த அண்ணன் சொல்றாங்களேன்னு பண்ற ஜெபம் எதுவா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல உங்க மேல இருக்கிற தரிசனங்கள், உங்களை வாழ வைக்க விரும்புகிற, அழகு பார்க்க விரும்புகிற அந்த தெய்வத்தின் இடைபடுதல் இந்த நேரத்துல உண்டாகும். இந்த நேரத்துல உண்டாகும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உங்களை நோக்கி பார்க்கிறேன், இந்த வாலிப பிராயத்துல உங்களோடு நடக்க ஆசைப்படுகிறேன். சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தவரே, குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில் தள்ளினாலும், குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில் தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே, ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீ செய்ததை நினைச்சு நான் நன்றி சொல்லும் மனசு, எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நீ செய்ததை நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனையோ பாட்டிருந்து மனசு பாடுது. சொல்லுங்க. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா போவதில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம், நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை ராஜாக்கள் தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவு கொண்டவனை ராஜாக்கள் தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்தவர் சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீங்க மட்டும் இல்லைனா என்ன நான் செய்திருப்பேன். எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைனா என்ன நான் செய்திருப்பேன்.
எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாக விடல. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மேலே ஒரு அழைப்பை வைத்ததற்காக நன்றி. எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதை நினைத்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை நினைத்து பார்த்து ஒரு விசை கூட நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1 minute ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். நான் ஒரு வாலிபனாக நிற்கிறேன், வாலிப பிள்ளையாக நான் நிற்கிறேன். எனக்கு நீங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டும், எனக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும். கர்த்தாவே உதவி செய்வீராக, இரக்கம் செய்வீராக, தயவு பாராட்டுவீராக. உங்க கரத்தினால் எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய முகங்கள் இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்றா பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 2nd week பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 2nd week மறக்காமல் வாங்க. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ், சர்ப்ரைசஸ், வேர்ட், பிளெஸ்ஸிங்ஸ் ஏசப்பா உங்களுக்கு தருவார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த முதல் கூடுகையில் என்னோடு பேசுவீராக, எனக்கு கற்றுத்தருவீராக, எனக்கு உதவி செய்வீராக, பலப்படுத்துங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் எல்லாரும் ஒரு சிலர் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க. ஸோ இந்த கூடுகையை கரெக்டாக கவனமாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா வர ஈஸ்டரில் உங்களை எல்லாம் முக்கிடலாம். ஸோ யூ ஆர் இன்டு ஆர் ஃபேமிலி. ஏசப்பாவோட ஃபேமிலியில் முக்கிடலான்னா என்ன, உங்களை சேர்த்துடலான்னு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜிஸ் ஓகேவா? சரி. இங்கே வந்திருக்கிற யாருமே நான் ஒரு திருடனாக மாறணும் அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கிறீங்களா? நான் ஒரு திருடனாக மாறணும், நான் பொய் சொல்லணும், நான் ஏமாற்றணும், நான் ஒரு கொலைகாரனாக மாறணும்னு சொல்லி நோபடி ஹேவ் அ பிளான்ஸ் டு பி ஈவில். யாருமே இங்கே இருக்கிறவங்க நான் தப்பு பண்ணணும், நான் இவங்களுக்கு துரோகம் பண்ணணும், என் ஃப்ரெண்டை முதுகில் குத்தணும் அப்படின்னு யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? யாருமே அப்படி நினைக்க மாட்டோம். எல்லாருமே என்ன பண்ணுவோம், நான் ஒரு டாக்டர் ஆகணுமா, என்ன ஆகணும், ஏதாவது ஒன்று இல்லைப்பா, இந்த மீட்டிங்க்கு வந்தால் ஏதாவது ஒன்றெல்லாம் கரெக்டான டைரெக்ஷனில் மாறணும். நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும், நான் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய யோசிப்பீங்க. உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, நான் தப்பு பண்ணணும், நான் ஏமாற்றணும், நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகணும்னு யாராவது நினச்சிருக்கிறீங்களா? யாராவது பரீட்சையில் ஃபெயில் ஆகணும்னு நினச்சிருக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது திட்டம் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? பரீட்சையில் காப்பி அடிக்கணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் ஒருத்தருமே அப்படி நினைக்கவே மாட்டோம். யாருமே அப்படி என்ன பண்ண மாட்டோம், நினைக்கவே மாட்டோம். ஆனால் நமக்குள்ளே ஏற்படுகிற ஒரு சில பேட் டெசிஷன்ஸ், நல்லா கவனமாக கேளுங்க, பேட் டெசிஷன் என்னவா மாறுதுன்னா, ஒரு பேட் ஸ்டெப்ஸுக்கு நேராக நம்மளை வழி நடத்துது. பேட் ஸ்டெப் லீட்ஸ் டு பி அ பேட் ஹேபிட். என்னது ஃபர்ஸ்ட், என்னது சத்தமாக சொல்லுங்க, டெசிஷன். ஒரு ஆசை, ஒரு தவறான ஆசை, ஒரு தவறான யோசனை உன்னை என்ன பண்ண வைக்குதுன்னா ஒரு அடி எடுத்து வைக்குது. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அடுத்தது ஒரு நாள் அந்த காரியத்தை செஞ்ச நீ அடுத்தது என்னவா மாறுது, அது ஒரு கேரக்டராக ஒரே நாள் ஆறதில்லை. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிகினிங். ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், அது நாளடைவில் ஒரு கேரக்டராக மாறுது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காட்டி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு டச் மட்டும் பண்ண போகிறேன். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியா? நியாயாதிபதிகள்
13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். யாருமே நாம் ஒரு தீமை செய்கிறவனாக, ஒரு ஏமாற்றுகிறவனாக மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்கிற, அனுமதிக்கிற சின்ன சின்ன ஆசைகள், இச்சைகள், அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அது ஒரு நடக்கையாக மாறி நாளடைவில் ஒரு குணாதிசயமாக, ஒரு கேரக்டராகவே அப்படி மாறிடும். நீங்கள் நினைப்பீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம். அப்புறம் என்னது, இன்னும் ஒரு சிலது சொல்லப்பாரு. இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், யாராவது எடுத்து சத்தமாக வாசிங்க பாய்ஸ்லேருந்து. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. ஜட்ஜஸ் 320ஆம் பக்கம், 320. நீங்கள் இந்த சத்தம் எனக்கே கேட்கல, இன்னும் சத்தமாக மைக் கொடுங்க, அந்த ஃபேன் போட்டு விட்டுருங்க. நீங்கள் சீக்கிரமாக வாசிச்சாதான் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிழை பெறாத மனைவியா இருந்தாள். சரி, அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா, எல்லாம் சொல்லுங்க, சோரா. சோரா சோரா வந்து என்னோட டாப், நான் எங்கே கை வச்சிருக்கிறோன்னா மேப்பில் இந்த இடத்துல இருக்குது சோரா. அதாவது மேலேன்னா என்ன வரும், மேலேன்னா நார்த்து தானே, நார்த்தில் இந்த சைடு ஒரு ஈஸ்ட் சைடு பக்கமாக வர்றது டாப்பில் இருக்குது, இது சோரா. இப்போது இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா சாம்சன். யாரை பற்றி பேசுகிறாங்க? ஸோ இந்த சாம்சன் என்ன பண்ணுறாருன்னா சோராவில் வசிக்கிறார். எங்கே வசிக்கிறாரு? டாப்பில் இருக்கிறார். டாப்பில் இருந்து இப்போ இன்னொரு வசனம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஸோ இப்போ இந்த சாம்சனுடைய வீடு இங்கே இருக்குது, இங்கே தான் வளர்றாரு. டாப் மோஸ்ட் எங்கே இருக்கிறாரு? நார்த்தில் இருக்கிறாரு. அங்கே தான் அவங்க வீடு இருக்குது, அங்கே தான் ஆண்டவர் அவரை உருவாக்குனார், அபிஷேகம் பண்ணார், நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. இப்போ அங்கே இருந்து அவர் எங்கே வர்றாருன்னா டவுன் சவுத் காசா எங்கே இருக்குது, அங்கே இருந்து இங்கே இட் டேக்ஸ் 25 மைல்ஸ், 25 மைல்ஸ். 25 மைல்ஸ், மைல்ஸ் டு கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. 25 மைல்ஸ். ஸோ நம்ம கூகுள் மேப்பில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? 50 கிலோமீட்டர். ஓகே, 50 கிலோமீட்டர். சரி, என்ன கவனமாக பாருங்கள். கூகுள் மேப்பில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? இந்த கூகுள் மேப் போட்டிங்கன்னா என்ன வரும்னா, ஒன்று வண்டியில் போகிற மாதிரி ஒன்று காட்டும், இன்னொன்று பஸ்ஸில் போகிற மாதிரி காட்டும், இன்னொன்று வாக்கிங் நடந்து போகிறது காட்டும். 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஒரே கிலோமீட்டர்ஸை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சர்ச்சுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் 10 நிமிஷம், பஸ்ஸில் 15 நிமிஷம், நடந்து வந்தால் எவ்வளோ நேரம்? கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி காட்டும். அதை போல் இவர் வந்து இங்கே சோராலிருந்து காசாவுக்கு வர்றதுக்கு 56,250 ஸ்டெப்ஸ். என்னது ஸ்டெப்ஸ்? எவ்வளோ? 56,250 ஸ்டெப்ஸ். எதுக்குன்னா இந்த தப்பு செய்கிறதுக்காக நடந்து வந்தார். எத்தனை ஸ்டெப்ஸ் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 56,250. ஆண்டவர் அவரை அழகாக மேலே உட்கார வச்சு அவருக்கு வந்து அபிஷேகம் கொடுத்தாரு. அப்புறம் என்ன கொடுத்தாரு? நிறைய வரங்கள். அவர் வந்து அவருக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், கடவுளுடைய மக்களை யாராவது வந்து சீண்டுனாங்கன்னா அல்லது எதிராக வந்தாங்கன்னா அவங்கள வந்து அவர் கையில் எது கிடைக்குதோ அப்படி தான் அவர் அடித்து தம்சம் பண்ணிட்டார். தாடை எலும்பு, என்னது? டாங்கியோட ஜா போன். இந்த போனை வச்சு ஒரு 1000கணக்கான பெலிசரை அந்த போனை வச்சு அடித்து ஜெயிச்சிட்டார். நிறைய பிடிச்சிருக்கிறீங்களா? ஓலியே பிடிக்க முடியல. ஆமாம், நரியை பிடிச்சி என்ன பண்ணார்னா 2 நரியை அதனுடைய வாழை கட்டி அதில் நெருப்பு பந்தத்தை வச்சு ஓட வச்சார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு நிறைய பலன் இருந்துச்சு. இந்த பலன்லாம் எப்படி போச்சுன்னா ஒரே நாளில் போகலை. 56,250. எத்தனை 56,250 ஸ்டெப்ஸ். அந்த தப்பு செய்கிறதுக்காக, அந்த பாவத்தை செய்கிறதுக்காக அவர் நடந்து வரார். இதில் என்ன பரிதாபம் இல்லைன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வரும்போதாவது அவர் மனசு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த தப்பு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், இவ்வளோ தூரம் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலை. ஏன்னா இவருடைய வாழ்க்கையில்
இவரை போல தான் நம்ம வாழ்க்கையும். ஒரு சில முடிவுகள் நம்ம எடுப்போம். நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம ஏமாற்றக்கூடாது, நம்ம மற்றவங்களை குறித்து பேசக்கூடாது, நான் என்னுடைய டைமை தள்ளி போடக்கூடாது, யூடியூப் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது, போனோகிராஃபி பார்க்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன பாஸ்டர்? வீட்டில் கொடுக்குற சாப்பாட்டை தவிர்த்தி மேகி, நூடுல்ஸ், அப்புறம் என்னது இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், ஹிந்தி வாலா சூப்பராக போட்டு தருவாங்களே, ஆமாம், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் நானும் நினச்சது உண்டு. ஆனால் என்ன பண்ணிடுறோம், பாதியில் அதனோட வாசனை, அதனுடைய டேஸ்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணிடுது, நம்மளை அப்படி இழுத்துருது. ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் விரும்புகிற ஒரு மகனாய் நீ இருக்க விரும்புகிறாய். அந்த இருக்க விரும்புகிறதுல ஒரே ஒரு காரியம், ஒரு கெட்ட குணத்தை நீ இன்றைக்கு மாற்ற வேண்டும். ஆண்டவர் ஒன்று ஒரு நல்ல ஒரு நிலையில் உயர்த்தி வச்சிருக்கிறார். சோரால் உங்களுக்கெல்லாம் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார், உங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறார், உங்களுக்கெல்லாம் கிடைச்சது சாப்பிட்றது கிடைக்குதா, நல்லா கிடைக்குது, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வரீங்க, பாதுகாப்பாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து ஆண்டவர் விரும்புகிற மனுஷனாய் நீயும் நானும் இருப்பதற்கு தடையாக இருக்கிற ஒரு பேட் ஹேபிட், ஒரு கெட்ட குணம், அதை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் 56,250 ஸ்டெப்ஸ் அவன் தன்னுடைய பாவத்தை செய்வதற்கு நடந்து வந்தான். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரே நாளில் பாவியாக மாறுறதில்லை. அந்த பேட் ஹேபிட் ஒரே நாளில் உன்னை பாவியாக மாற்றுறதில்லை. யூ கிவ் ஸ்பேஸ். நீ அதை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, யூடியூப் பார்க்கக்கூடாது, இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது, நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் விரும்புகிற ஒரு மகளாய் நாம் வருவதற்கு தடையாக இருக்கிற ஒரு குணாதிசயம். உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டில் அதை எழுத ஆரம்பிங்க. ஸோ வாட் இஸ் தட் ஒன் திங், ஒரு குணாதிசயம். அந்த கெட்ட குணம் என்னது? தள்ளி போடுறதா இருக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் எக்ஸாமுக்கு என்ன இருக்குது, 1 வாரம் இருக்குது, இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை மாதம் இருக்குது, 2 மாதம் இருக்குது, என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், அப்புறமேல் படிச்சுக்கலாம், இன்னும் காலையில் வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது, 8 மணி நேரம் இருக்குது, ஸ்கூல் திறக்கிறதுக்கு என்னது 3 நாள் லீவ் விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், 1 நாள் நாளைக்கு பார்த்துக்கலாம். ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்னதுன்னா தள்ளி போடுதல். இன்னும் டைம் இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது, அப்படி சொல்லி என்னது தள்ளி போடுறவங்களா இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு சோம்பேறித்தனம் உள்ளவங்களா இருக்கலாம். உங்ககிட்ட 10 தடவை சொல்லணும், சௌமியா 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 சௌமியா, சச்சின் சச்சின், அதை எடுத்து வைப்பா, காலையில் எந்திரிப்பா, இன்னும் நேரம் இருக்குதம்மா, மணி இப்போ தான் என்ன ஆகுது, 6 o'clock ஆகுது, இன்னும் 1 hour இருக்குது, இன்னும் 2 hours இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை குறித்தே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம், ப்ரோக்ராஸ்டினேஷனாக இருக்கலாம், நீங்கள் கோபப்படுறவங்களா இருக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்களுக்குள்ள உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்கிற அந்த குணங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். நீங்கள் சொல்லலாம், அதுதான் எனக்கு தெரியுமே, என்னது, நான் கொஞ்சம் கோபப்படுறவன், நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவன், நான் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. இட் ஹேப்பன்ஸ். எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, என்ன முதற்கொண்டு நாங்கள் இந்த இடத்துல முன்னாடி நின்று பேசுகிறேன், நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஏன் தெரியுமா? வை இட் இஸ் ஹார்ட் டு பிரேக் த பேட் ஹேபிட். ஒரு கெட்ட குணத்தை ஏன் முறியடிப்பது கடினமாக இருக்கிறது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏன் ஒரு கெட்ட விஷயத்தை விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது? ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு கெட்ட குணத்தில் ஆரம்பத்திலே உனக்கு கிடைக்க வேண்டிய அற்ப சந்தோஷம் கிடைப்பதினால். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், என்னது ரொம்ப சூப்பராக இருக்கும், அது இந்த நாக்கோட மட்டும்தான். இங்கே போனதுக்கப்புறம் அது என்னங்கிறது கூட அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடும். நான் இந்த 1 month அரௌண்ட் 6 kg நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன். 6 kg நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன், எப்பட்றா இப்படி அப்படின்னு சொல்லி. நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து, என்னுடைய லேசினஸ்லேருந்து நான் அப்படி பிரேக் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி கொஞ்சம்
அக்கா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அவங்க வேலையில் நான் சேர்த்து செய்ய ஆரம்பித்ததுனால ஐ ஹவ் ரெடியூஸ் 6 kgs. என்னடா இந்த அண்ணன் என்னவோ கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது, நானே பயந்துட்டேன் என்னவோ ஆயிடுச்சு நமக்கு. 6 kgs நான் ரெடியூஸ் பண்ணேன். அரௌண்ட் 76+ இருந்தேன், இப்போது 68 இருக்கிறேன். ஸோ உங்களுடைய லேசினஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கெட்ட குணத்தை ஏன் முறியடிக்க முடியலன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும், அந்த நேரத்தில் ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அந்த நேரத்தில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் அது உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கொழுப்பாக மாறி குப்புன்னு ஏறினதுக்கப்புறம் நடக்க முடியாமல், நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்ய முடியாமல் அப்படின்னு சொல்லி என்னது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கொழுப்பாக மாறினதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு குட் ஹேபிட் டெவலப் பண்ணுறது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு நல்ல குணத்தை செய்கிறதுக்கு நம்மளால் முடியலன்னா, ஜிம்முக்கு போனவங்களுக்கு தெரியும். ஜிம்முக்கு போனால் ஒரு தசை உங்கள் பாடி ஃபிட் ஆவதற்கு அவங்க கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், ஏண்டா இந்த ஜிம்முக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாளே எஸ்கேப் ஆனவங்களாம் நிறைய பேர் உண்டு. ஆனால் பல்ல கடிச்சிட்டு வெறியோட என் பாடியை ஸ்லிம் பண்ணணும், நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னா, வலி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்லிம் கிடச்சி ஃப்ரீயாக இருக்கும் பாடி. விராட் கோலி அவருடைய மேட்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே வர்றதுக்கு, ஒரு டாப் பிளேயரில் சச்சினுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு வர்றதுக்கு உங்களுடைய சீக்ரெட் என்ன? ஐ ஸ்டாப்ட் மை ஜங்க் ஃபுட்ஸ். நான் தேவையில்லாமல் இந்த எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் சாப்பிட்றத நான் நிறுத்தினேன். நான் விளையாடும்போது எனக்குள்ள ஒரு ஃப்ரீனஸை என்னால் உணர முடிஞ்சது, ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சுது. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். எத்தனை இடத்துல கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆஹா ஐஸ்கிரீம் ருசித்து சாப்பிடுவாங்க, நீ என்ன ஒன்று சாப்பிட்றது, நான் 4 சாப்பிடுவேன்னு போய் சாப்பிட்ட நேரம்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹீ சாக்ரிஃபைஸ்ட் ஹிம்செல்ஃப். அவர் என்ன பண்ணார்னா, அந்த இதெல்லாம் தூக்கி எரிஞ்சதுனால இன்றைக்கி ஒரு டாப் லெவல் பிளேயராக விராட் கோலி ஸ்டாண்ட்ஸ். ஏசப்பாவும் அதே மாதிரி தான். மற்ற எல்லாரும் ஜாலியாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்னா, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக எவ்வளோதான் மக்கள் அவரை சந்திச்சாங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸை நான் தொட்டுக்கிட்டுமா, உங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டுக்கிட்டுமா, நீங்கள் என்ன தொடுங்க, நீங்கள் என்ன தொடுங்கன்னு சொல்லி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எல்லாரும் வரிசையாக. அவர் ரொம்ப டயர்டாயிட்டார். அப்புறம் என்ன பண்ண முடியும், அப்படியே போய் படுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சாரு. ஆனால் அவர் என்ன பண்ணலான்னா, மலை ஏறி போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால தான் அவர் வந்து பாவத்தை ஜெயிப்பதாக இருக்கட்டும், கடவுளுடைய மகன் என்று சொல்லிக்கத்தக்க வண்ணம் அவருடைய வாழ்க்கை அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்னால் ஒரு பேட் ஹேபிட்டை ஏன் மேற்கொள்ள முடியல, ஏன் ஒரு குட் ஹேபிட்டை மேற்கொள்வதற்கு, அதாவது கொண்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காரணங்களுக்கு இடம் கொடுக்காதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காரணங்களுக்கு இடம் கொடுக்காத. 10 minutes தான் இருக்குது, கரெக்டாக நான் முடிச்சிடுறேன். காரணங்களுக்கு இடம் கொடுக்காத. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஒரு கடவுள் விரும்பின ஒரு மகளாய் இருப்பதற்கு தடையாக இருக்கும் அந்த கெட்ட குணத்தை மேற்கொள்ள என்ன செய்யணும். இன்னொரு பக்கம் அதை இப்படி கூட பார்க்கலாம், கடவுள் விரும்புகிற மகளாய் நான் இருக்க காரணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னா என்ன பாஸ்டர்? வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். நீதிமொழிகள் 4, 14, 15 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி விடு, விலகி போ. ஒரு சர்வே அரௌண்ட் ஒரு 12,000 பீப்புளுக்கு நடுவில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து அப்படி அவங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும், அவங்க டியூஷன் போகிறதா இருக்கட்டும், இந்த 2 பேருடைய கனெக்ஷன் எப்படி இவங்களுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது 57%, எத்தனை சதவீதம்? 57% குண்டா இருக்கிறவங்களோட ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களும் 57% குண்டாயிருவாங்களாம்.
என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி அனிருதா நோட் பண்ணிக்க. குண்டாக விரும்புகிறவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விதன்யா போல இருக்கிறவர்கள் குண்டாக விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் கிளாஸில், உங்கள் வீட்டில், உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் யாரெல்லாம் நல்லா குண்டுன்னு இருக்கிறாங்களோ அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. ரிசர்ச் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா 57% இந்த குண்டா இருக்கிறவங்களோட சேர்றவங்கள குண்டாயிருவாங்களாம். 1/3 யாரெல்லாம் ஒல்லியாக இருந்து அவங்களோட சேர்ந்தாங்களோ 1/3 அவங்கெல்லாம் ஒல்லியாக மாறிட்டாங்களாம். எப்படி? 12,000 பேர்த்தில் ஒரு ரிசர்ச், ஒரு அமெரிக்கன் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட சேர்றவங்களோட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பீப்புள் இன்ஃப்ளூயன்சஸ். நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவங்க உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல மகளாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், உங்களுடைய விருப்பம், சபையினுடைய விருப்பம். அப்புறம் என்னது? உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் நீங்கள் யாரோட சேர்றீங்களோ தே இன்ஃப்ளூயன்சஸ் யூ லாட். அவங்க உங்களை ரொம்ப அவங்க பக்கத்தில் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற ஏசப்பா அதிகமாக இருந்தார் என்றால், எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து அதிகமாக இருந்தார் என்றால் நான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும். நீங்கள் வீக்காக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? நீங்கள் அவங்க பக்கம் சாஞ்சிருவீங்க. பீப்புள் இன்ஃப்ளூயன்சஸ் யூ. இது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவன் என்னுடைய நண்பன் தானே, என்னுடைய தோழி தானே, எங்கள் ஏரியா தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுத்துட்டோம்னா உன்னால் ஏசப்பாவுக்காக வைராக்கியமாக இருக்க முடியவே முடியாது. நீ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா. 2வது காரியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. HALT, HALT, ஹங்க்ரி, ஆங்க்ரி, லோன்லி, டயர்ட். இந்த 4 நிலைகளில் எந்த விதத்துலேயும் நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விரக்தியாக இருக்கும்போது செல்ஃபோன் எடுப்போம். தூக்கம் வரலைன்னா செல்ஃபோன் எடுப்போம். டைம் பாஸ் ஆகலைன்னா செல்ஃபோன் எடுப்போம். ஸோ இந்த 4 நிலை ரொம்ப முக்கியம். ஹங்க்ரி, ஆங்க்ரி, லோன்லி, டயர்ட். செல்ஃபோன்லேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த 4 நேரத்தில் தயவுசெய்து எடுத்துடாதீங்க. எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். பசியாக இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது, டயர்டாக இருக்கும்போது, தூக்கம் வராமல் இருக்கும்போது. ஸோ இந்த மூட் டைம்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம்ஸ். இந்த டைமில் புரியும்படி சொல்கிறேன். உங்களுக்கு பசியாக இருக்கிற நேரத்தில் செல்ஃபோன் எடுத்து கொத்து பரோட்டா எப்படி போடுவது அப்படின்னு சொல்லி, மதுரை பன் பரோட்டா அதை சுடுறதை பார்க்கும்போது நமக்கு பசி ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மை அறியாமல் நம்முடைய இன்னர் பசியை ஃபில் பண்ணுவதற்கு இந்த ஃப்ளஷ்ஷுக்கு இடம் கொடுக்குறோம். டயர்டாக இருக்கும்போது செல்ஃபோன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நைட்டு நேரத்தில் ரொம்ப ஒரு அன்டைமில், ஏர்லி மார்னிங், நைட் டைம், இந்த 2 நேரத்துலையும் தயவு செய்து, இது ரொம்ப முக்கியமான நேரம். உங்கள் செல்ஃபோன்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ வில் ஃபேஸ் எ டேஞ்சர். போனோகிராஃபி வீடியோஸ் வரும், தேவையில்லாத வீடியோஸ் வரும், தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். மறந்தாப்பில் தூக்கத்தில் அப்படின்னு டச் பண்ணிட்டீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். ஒரு ஜோக்குன்னு இல்லை, இது ஒரு நடந்தது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொஃபைலை, அந்த வாட்ஸ்அப் பிக்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீல்ஸில் ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு தெரியாமல் கிளிக் பண்ணி என்ன பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கால் அழுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுறது? அவ்வளோதான், உன்னுடைய பேர் வெளியே தப்பாக வந்துடும். நைட்டு நேரத்தில் சௌந்தர்யா வீடியோ கால் செய்தால் அவ்வளோதான், போச்சு. உன்னோட டெஸ்டிமனியை அப்சைட் டவுன், தலைகளாக முடிஞ்சு போயிடும். ஸோ யூ நீட் டு பி வெரி காஷியஸ். HALT, ஹங்க்ரி, ஆங்க்ரி, லோன்லி, டயர்ட். உன்னை பாதிக்கிற இடமாக இருந்தால் அந்த இடத்துக்கு போகவே போகாது. என்னது? உனக்கு ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த இடத்துல உன்னோட பரிசுத்தத்தை நீ இழந்துட்ட, அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன பண்ணாத, தனியாக போகாத. யோசேப்பு இருக்கிறார். யோசேப்புக்கு விரோதமாக ஒரு பரீட்சை வந்தது. போர்ட்டிபார் அவருடைய மனைவி. யோசேப்பு யாருன்னு தெரியுமில்ல? நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா பயமாக இருக்குதே. ஆமாம், யோசேப்பு தெரியுமில்ல?
ஆமாம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு இருக்கிறார். இந்த யோசேப்பு ஒரு அடிமையாக இந்த இடத்துல எகிப்தில் கொண்டு வரப்படுறார். ஸோ அந்த அடிமை என்ன பண்ணுறாருன்னா போர்த்திபார் வீட்டுக்கு ஒரு அதிகாரியாக மாறுறார், மெயின்டைனர். அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸராக அந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்பாளராக மாறிட்டார். இப்போது அவருடைய ஃபிசிக், அவருடைய பாடி, அவருடைய வேலை, அவர் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த எஜமானி அம்மா ரொம்ப அட்ராக்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ யோசேப்பை எப்படியாவது என்ன பண்ணணும், அவனோட நான் இந்த உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ப்ரீ பிளான்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் யோசேப்பு என்ன பண்ணார்னா, அந்த நேரத்தில் என் ட்ரெஸ்ஸு போனாலும் பரவாயில்ல, என் மானம் போனாலும் பரவாயில்லன்னு அப்படின்னு சொல்லி ஓடியே வந்துட்டார். நம்ம ஒரு சில நேரம் என்ன பண்ணுறோன்னா, நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு நீங்களும் நானும் ஒரு சில இடத்துல நிற்கிறவங்களா இருந்தோம்னா உங்களால் அவரை பிரியப்படுத்த முடியாது. ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் அங்கே உங்கள் மனசில் அது இட்ஸ் நாட் ரைட், இது என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு ஏற்ற இடம் அல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு போகாதீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். ஸோ இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம்: பிளேஸ், மூட், பீப்புள். பிளேஸ், மூட், பீப்புள். அந்த மூடில் தான் ஹால்ட். ஹங்க்ரி, ஆங்க்ரி, லோன்லி, டயர்ட். ரெண்டாவது முக்கியமான காரியம் resist the temptation in the future. உங்களுக்கு வருகிற அந்த கெட்ட குணாதிசயத்தை இன்னைக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். யூஸ் த சான்ஸ். ரெண்டாவது காரியம் அதுதான் முக்கியமான காரியம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட குணம், இப்போ ப்ரொக்ராஸ்டினேஷன் வச்சுக்கோங்க, அதாவது தள்ளி போடுற நபராக நீங்கள் இருக்கலாம். அதனால் என்னென்னா, அநேக சமயம் இப்போ நான் என்னை குறித்து சொல்லணுன்னா, நான் நல்ல ஒரு மக்கப் பண்ணுவேன், டக்குன்னு சொல்லி ஈஸியாக மக்கப் படிச்சிருவேன், அப்படியே பேப்பரில் எழுதிடுவேன். ஸோ என்னோடய +2 10th நாங்களாம் டாப் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. டாப் மார்க் தான் இவங்க வாங்குவாங்க. 10th யாராவது ஆப்சண்ட் ஆனாங்கன்னா நான் தான் டாப். ஸோ எனக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க இருப்பாங்க, ஜெனிதா அப்புறம் பிரதீபான்னு சொல்லி 2 பிள்ளைங்க. இவங்க வரலன்னா நம்ம தான் ஃபஸ்ட் மார்க். ஸோ எனக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பேன், இவ்வளோதான் படிக்கணும், அவ்வளோதான், படித்தாச்சா 3வது ரேங்க் தானே, அந்த 3வது ரேங்க் ஒரு வேலை வரமாட்டான், நம்ம தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோதான் படிப்பேன், இவ்வளோதான், இதுக்கு மேலேயும் போக மாட்டேன், இதுக்கு கீழே வரமாட்டேன். இது எவ்வளோ நல்லது, சூப்பரானது இல்லை. அதனால் அதே நிலையில் தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த ரெண்டாவது காரியம் என்னென்னா, உங்களுடைய டெம்டேஷன்ஸை, அந்த குணத்தை நம்ம உடைக்கும் போது என்னென்னா, யூ வில் கோ ஹையர். அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போக உதவி செய்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளே நமக்கு ஒரு வரையறை உருவாக்கி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம்னா, தேவன் உன்னை கொண்டு செல்ல விரும்புகிற உயரத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ நல்லவனாக இருப்ப, வெளியில் தெரிய மாட்டேன். கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த மகிமையை வெளியே கொண்டு செல்வதற்கு என்ன காரியம் செய்யணும்னு, அந்த ரெண்டாவது காரியம் என்னென்னா, யூ நீட் டு ரெசிஸ்ட். அந்த காரியத்தை உடைச்சே ஆகணும். இன்னைக்கு உடைக்கலைன்னா நாளைக்கு உன்னுடைய எதிர்காலம் பாதிப்பாகும். எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லி 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கிருந்தெல்லாம் கிடைக்குதுன்னு கேட்டால், யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கும், ஃபோன் பேசுகிறது மூலமாக கிடைக்கும், பிரியாணி சாப்பிட்றது மூலமாக ஒரு சந்தோஷம், வெளியில் கடைக்கு சுற்றுறதுனால சந்தோஷம், அப்புறம் காரில் போகிறதுனால சந்தோஷம், ஃப்ளைட்டில் போகிறதுனால சந்தோஷம், ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால சந்தோஷம், போனோகிராஃபி பார்க்குறதுனால சந்தோஷம். இப்படி
ஒரு சந்தோஷத்தை உலகம் தருவதற்கு ஏராளமான காரியம் உண்டு. ஆனா நான் இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு நீ நினைச்சேன்னா, உன்னை ஒரு தேவன் விரும்புகிற மகனாய் மகளாய் நீ இருக்க விரும்பினால், பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தில் நீ களிகூற வேண்டும். இது சாதாரண விஷயமே இல்லை, சாதாரண விஷயமே இல்லை. எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம்? அவர் பேசுறதை கேட்டாகும். அடுத்து நீங்க கோபப்படும் போது, அந்த செயலை செய்யும் போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு இன்னர் வாய்ஸ், எ கட் ஃபீலிங், உங்க மனசுல இருந்து ஒரு சத்தம் வெளியே வரும். நீ அம்மா சொல்றதை கேளு, அப்பா சொல்றதை கேளு, பாஸ்டர் சொல்றதை கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த ஆசைக்காக என்ன பண்ணாத, உன்னை வித்து போட்டுறாத அப்படின்னு சொல்லி உனக்குள்ள ஒரு சத்தம். காலையில நேரமே எந்திரி, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை குறித்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நிறைய யோசித்து வச்சுருக்கிறாங்க. இந்த மானத்தை கப்பல் ஏற்று அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சத்தம் இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்குது. இந்த சத்தத்துக்கு எப்போ தெரியுமா செவி கொடுப்போம்? எல்லாம் அடி வாங்கி எல்லாம் உடஞ்சி போனதுக்கப்புறம், ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ என்ன செய்யுங்க சொல்லுங்க. எப்படி கேட்பார்? சொல்லுவார், அவரெல்லாம் கைவிட மாட்டார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இந்த மோசமான குணங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதில் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் என்னன்னா, எபிரேயர் 2:18 எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னைக்காவது மனசார, ஏசப்பா நான் இந்த மாதிரி, நான் ஒரு அடிக்ஷனில் இருக்கிறேன், நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் இவ்வளோ மோசமான நிலையில் போயிட்டுருக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உண்மையான கருத்தான வெளிப்படையான ஜெபத்தை என்னைக்கு கடைசியாக நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க? எனக்கு பரீட்சையில் மார்க் வேணும், இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கலை, கொஸ்டின் பேப்பரை காட்டுங்க, நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் நீங்களும் ஒன்றும் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜெபம் நீங்களும் நானும் செய்யும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் தாமே உனக்காக பாடுபட்டு ஜெயித்ததினால், பாடுபடுகிற உனக்கு நீ என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனுடைய பலமும் பலவீனமும் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், 100% எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உனக்குள்ளே என்ன அங்கலாய்ப்பு, உனக்குள்ளே என்ன கண்ணீர்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் எவ்வளவோ என் பேரண்ட்ஸ் சொல்கிறேன், என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வாட் எவர் யூ பேபி கோயிங் த்ரூ, நீங்கள் எது வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த ரெண்டாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏசப்பா மனசார உங்கள் மனசில் ஒரு சில விஷயம்லாம் வெளியில் கூட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்கும்னா, யூ வில் கெட் அ ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த். உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த பலன் இது வந்துருச்சுன்னா, நீ அவருக்கு பிரியமான மகளாய் மகனாய் வாழ முடியும். மூணாவது காரியம், ஷேர் யுவர் பர்டன். உங்கள் மனசில் அல்லது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தடையாக நிற்கிற அந்த கெட்ட குணத்தை குறித்து உங்களுடைய போதகரிடத்தில் அல்லது போதகர் அம்மாட்டையோ, அல்லது இஃப் யூ ஹாவ் எ ஸ்பெஷல் ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கக்கிட்ட அதை குறித்து பேசுங்க. அப்படி யாராவது நண்பர் இருக்காங்களா? எங்ககிட்ட சொல்லலாம். இல்லை நண்பர் இருக்கிறாங்க அப்படின்னா நண்பர்கிட்ட சொல்லி பேச ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த மூணாவது காரியம் ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆனால் அந்த மூணாவது விஷயம் என்னென்னா, ஃபிசிக்கலாக அவர் டீல் பண்ணுவதற்கு, உன்னை விசாரிப்பதற்கு, ஏய் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிற, காலையில் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறியா, இல்லை என்னால் முடியல, சரி பரவாயில்ல. ஒரு ஃபிசிக்கலாக அவர் அந்த மனிதன் மூலமாக, அந்த மனுஷி மூலமாக அவர் கிரியை செய்வார். நாலாவது காரியம் என்னென்னா, டு நாட் quench the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் நான். அவர் பேசுகிறத
கேளுங்க, அதில் சந்தோஷப்படுங்க. ரெண்டாவது, உங்கள் மனதிலிருந்து அந்த உண்மையான வழிகளை அவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூணாவது, ஷேர் யுவர் பர்டன். உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய போதகராக இருக்கலாம், அல்லது உங்கள் ஜெப பங்காளர். நாலாவது, do not quench the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருங்கள். அவர் பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்கிறத நம்ம அசட்டை பண்ணி அந்த செல்ஃபோன் எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்குவேன், அது அவர் அசட்டை பண்ணுற மாதிரி. அவர் துக்கப்படுவார். அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு யோசிப்பார். சரி, இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் கூட அப்படியே கண்களை மூடி சொல்கிறத திரும்ப உங்களுடைய மனசில் கொண்டு வாங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிற வண்ணமாக அல்ல, தேவன் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். அழ ஒரு காலம் உண்டு, அழுகாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல இந்த சீசன் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், பச்சித்து போட்ட வருஷத்தின் விளைவு. உங்களுடைய வாலிப பிராயத்தில் நீங்கள் உங்களுடைய கற்பை இழந்திருக்கலாம், உங்களுடைய மேன்மை இழந்திருக்கலாம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை அசூசிப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் அதை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஒரு மேன்மையான பாத்திரமாக எடுத்து நிறுத்த விரும்புகிறார். உங்கள் மனதிலிருந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, இன்னைக்கு ஏதோ ஒரு கட்டாயத்தில் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், அல்லது ஆண்டவரே என் மனசை நான் கடினப்படுத்தி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் என்னை பயன்படுத்தணும். ஆண்டவரே, நான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு நிலையை முன்குறித்திருந்தேன் என்றால் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடியேருங்க. ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு அந்த உதவி வேண்டும் என்றால், ஆண்டவரோடு கூட நடக்கணும், அவர் விரும்புகிறத நான் செய்யணும்னு உங்களுக்கு உங்கள் மனசில் ஆண்டவர் அந்த காரியத்தை விதைத்திருப்பார் என்றால், நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். மற்ற எல்லாரும் கண்களை மூடியே, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற நேரம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற நேரம். இந்த வருஷம் 2026 தேவன் விரும்புகிற ஒரு மகளாய் நீ இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அந்த கெட்ட குணாதிசயங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயிப்பதற்கு காரணங்களுக்கு இடம் கொடுக்காத அந்த இடம் உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுப்பதாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார் உட்கார இடத்தில் உட்காராமலும் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் அந்த இடத்துல ஒரு வெறுப்பு, இன்னொரு பக்கம் அந்த வெறுப்பு அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், அடுத்த வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற கிருபையை கொடுங்கப்பா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட இந்த வருஷத்தில் அந்த ஸ்பெஷலான பிளஸ்ஸிங்கை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு அந்த இரக்கத்தை கொடுங்கப்பா, எங்களுக்கு அந்த பலனை கொடுங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத கேட்டு நடக்கிற கிருபையினால் எங்களை அலங்கரிப்பீராக. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் என்னுடைய கையை பிடிச்சி நடங்க. இதுதான் அடையாளமே. நீங்கள் ஏசப்பாட்ட கை உயர்த்துறது எதுக்கு தெரியுமா அடையாளம்? என்னால் முடியலப்பா, என்னால் முடியல, இந்த வருஷம் ஸ்தோத்திரம் எனக்கு உதவி செய்யுங்க, எங்களை நடத்தி செல்லுவீராக, நடத்தி செல்லுவீராக, நடத்தி செல்லுவீராக. எங்கள் கைகளை பிடித்து கொள்ளுங்க, எங்களை நடத்தி செல்லுங்க, பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் பரீட்சை எழுத பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்கள் தலை மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், 10th +2 எழுதுகிற பிள்ளைகள் உங்கள் தலை மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்ன ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்புங்க, என்ன ஒரு விசேஷ